பிசியோதெரபி டாக்டர். இந்த வார்த்தை தாங்க எனக்கு எரிச்சலாகுது. அந்த நவீன் ஆங்கர் எடுத்து இவர் ஒரு வீடியோ போடுறாரு இல்லீங்களா, அதுலயே கமெண்ட்ஸ்ல வி சப்போர்ட் நவீன், வி சப்போர்ட் ஆங்கர், வி சப்போர்ட் ஆங்கர்னு அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலட்டா சேனல் ரெஸ்பெக்ட் பட்டன், ஆங்கர் நவீன் ரெஸ்பெக்ட் பட்டன் போட்டீங்கன்னா அதுக்கே வந்து 9K 10Kன்னு சொல்லிட்டு லைக் போயிருக்கு. எப்படி இந்த 247K ஃபாலோவர்ஸ் வந்து இதெல்லாம் இந்த ரெகுலரா பாக்குறாங்க சகிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அந்த அங்கீகாரம் கொடுத்த 247K நீங்க தான்டா அந்த அங்கீகாரம் கொடுத்தது. நடிப்பு புடிங்கினி செத்த பையல நடிப்பு புடிங்கினி வாட்டர் மிலான் காட் கிரஷ்டு. என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து வாட்டர் மெலன் வெட்டி வச்சிருப்பாங்க போல, அதை சாப்பிட்டுட்டு அந்த சூர்யா பண்றவர் தான் வந்து பண்றாரு. நம்ம பசங்க தான் தெரியுமே, கோமாளித்தனம் பண்ணாங்கன்னா அதை வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்கல்ல, அப்படியே வந்து அது ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆயிருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார் நடிக்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பன், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து அவர் பண்றாரு. உடனே வந்து இவர்னாலதான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபுல்லா அதே வந்து தலைமை வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு காரணம் நான் தான், சூர்யாவோட நான் தான் பெரிய ஆக்டர், நான் அதை பண்ணனாலதான் இது ஃபேமஸ் ஆச்சு, அதனாலதான் வந்து மூவிலே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தலைமை அதையே திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நான் வந்து வரேன், வரிசையா வந்து அந்த வாட்டர் மிலான் வச்சு பண்றது ட்ரெண்ட் ஆனோனே அதே வந்து போஸ்டா போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும். நடிகர் வெங்கட் பிரபு அவர் டைரக்டர் தானே. கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து வாட்டர் மெலன் சீனை வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. சோ என்னையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஒஜின் போட்டிருந்தாங்க, யாரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க. சோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோம் அண்ணா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அதை வந்து அந்த ஓஜி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வச்சிட்டாங்கம்மா. அது வந்து சாந்தனம் கிடையாது. நானா இருந்தாலும் அந்த இடத்துல அதான் சொல்லுவேன், தயவு செஞ்சு இதெல்லாம் டெலீட் பண்ணுங்கடா. சூர்யா சார் எங்க இருக்காரு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அவரை கொண்டு போய் இந்த பீஸோட வந்து கம்பேர் பண்றதெல்லாம் வந்து உங்களுக்கே அடுக்குமாடான்னு வந்து நானா இருந்தாலும் கேட்பேன். அவர் அதை கரெக்டா தான் கேட்டிருக்காரு. நடிகர் சாந்தோம் அண்ணாவை கேட்கிறேன், ஏன் இந்த பொறாமை? எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அந்த அங்கீகாரம் கொடுத்த 247K நீங்க தான்டா அந்த அங்கீகாரம் கொடுத்தது. நான் வந்து சாந்தோம் அண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர், ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர் அதை வந்து அவர் விட மாட்டாரு. அவர் வந்து டாக்டர்ன்றதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சாம அந்த தொழிலே பார்த்துட்டு போயிருக்கலாம். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. அதாவது ஒரு டாக்டரால ஆக்டர் ஆக முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய டாக்டர் வந்து ஆக்டர் ஆயிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பவர் ஸ்டார் வந்து டாக்டர் தான், அவர் ஆக்டர் ஆகலையா? பட் இவர் பண்றது ஆக்டிங் ஒரு நம்பரை தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி வந்து ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருக்கு. அந்த நேரம் தான் வந்து கலாட்டா சேனல்ல இன்டர்வியூக்கும் கூப்பிடுறாங்க. அவர் த்ரெட்டனை குளம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க. தலைமை இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து உள்ள போய் உட்கார்ந்த உடனே ஆங்கர்கிட்ட சொல்லியிருக்காப்ல, இங்க பாருங்க என்ன வந்து தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது, டீசென்ட்டான கொஸ்டின் கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க நான் சொல்ற மாதிரி கேள்வி கேள்வி ஏன் கட் பண்றீங்க? இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் சல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்கணும். அதாவது என்ன ஒரு ஆக்டிங் ஒன்று சொன்னோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே சிவாஜி நவீன கால சிவாஜி நீங்க சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றணும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாரு போல. நம்ம தலைமை எடுத்தோன்னே நீங்க வேற ஒரு உலகத்துல வாழ்றீங்கன்னு எப்படா என்ன பார்த்து நீ இப்படி சொல்லலாம், நாளா எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வந்து அங்க இருந்து எந்திரிச்சிட்டாப்ல. எந்திரிச்சு அவர் பண்ண அங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கே நீங்களே பாருங்க. டீசென்ட்டான கொஸ்டின் கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசரா கரண்ட் இஷ்யூ பத்தி கேக்குறதுக்கு? நீங்க வந்து என்கிட்ட கரண்ட் இஷ்யூ மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால சொல்றாப்ல. சொன்னோடனே ஆங்கர் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்டா டேய் நீ என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃபா வந்து கரண்ட் இஷ்யூ கேட்க அப்படின்னு கேக்குறாரு. அதேதான் நான் கேக்குறேன், என்ன பொலிட்டீஷியனா சோசியல் ஆக்டிவிஸ்டா என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு மக்களுக்காக ஒன்ட்ட நான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டு நீ சொல்ற அளவுக்கு என்ன நாலேஜபிளா இருக்கு? எந்த ஆக்டர்கிட்ட போய் கரண்ட் இஷ்யூஸ் கேட்டிருக்காங்க எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி தனக்கு தானே ஒரு அட்டென்ஷன் வந்து அவர் கிரியேட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து நீங்க ஒரு வேற உலகத்துல வாழ்றீங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா இவர் வெளியே வந்து இங்க பாருங்க அவர் ஆட்டிடியூட் சட்டை ஏத்துறாரு. அவர் சும்மா இப்படி இங்க பாருங்க சட்டை ஏத்துறாரு, ஆட்டிடியூடா இருக்கு, அடிக்க போறாரு, குத்த போறாரு, கொல்ல போறாருன்னு சொல்லிட்டு தலை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இதெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து நின்று வீடியோ போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதோட போனா பரவாயில்ல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து 2 பக்கம் என்னமா எழுதியிருக்காரு தமிழ்ல வந்து எழுதியிருக்காருன்னு சொல்ல மாட்டேன், கிறுக்கி இருக்காப்ல. அந்த கோழி வந்து கிறுக்கணும். ஆமா ஐயோ சாரிங்க ஏங்க முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அவர் டாக்டருங்க, டாக்டர்ல எப்படி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க அது மாதிரி தலைமை வந்து தமிழ்ல வந்து அந்த மாதிரி எழுதியிருக்காப்லன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கிறுக்கி கொடுத்துட்டு நான் கேஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லி அதை போட்டோ எடுத்து அந்த 2 பக்கத்தையும் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு வச்சிருக்காப்ல நம்ம தலைவன். சோ இதுல இருந்து நமக்கு தெரிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் தராரு. இப்பயும் தான் ஒரு கோமாளித்தனம் தான் பண்றாரு. ஐயா கலாட்டா யூடியூப் சேனலில் அண்ணா சாலை அவர் அந்த இடத்துல வந்து வர சொன்னாங்க. வர சொல்லி அவரை வந்து தகாத வார்த்தையில திட்டினாங்களாமா. எனக்கு தெரியல, அது வீடியோ ரெக்கார்ட்ல இல்ல, சரி விடுங்க. மிரட்டினாங்களாமா. இவர் தான் அவங்க எல்லாத்தையும் மிரட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சு. சரி அதையும் விட்டுருங்க. போன் எல்லாம் பிடிங்கி கீழே போட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆதானோனையும்
உடனே பயந்துட்டு அவர் வந்து 100க்கு போன் அடிச்சிட்டாராமா. இப்ப அதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு கம்ப்ளைண்டே கிடையாது, இதை வந்து போலீஸே எடுத்துக்க மாட்டாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்காக அந்த கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு. சரி, ஓகே. அந்த நவீன்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம இச்சைக்காக பெற்றை குழந்தைகளை கொன்ற அந்த குன்றத்தூர் அபிராமி மாதிரி நபர் தான் அந்த நவீன். ஓகேங்களா? ஆங்கர் நவீன் வந்து நான் போடுற கால்ல இருக்க செருப்புக்கு கூட சமமாக மாட்டாருங்க. அந்த நவீன் வந்து அவர் அவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது கூட இவரை பத்தி வந்து இந்த அளவுக்கு கேவலமா எங்கேயுமே பேசுன மாதிரி நான் பார்க்கவே இல்ல. விபச்சாரியோட வந்து கம்பேர் பண்ணி காலுக்கு போடுற செருப்பு அளவு கூட அவர் இல்ல. பாயிண்டா ஒரு விஷயம் வச்சு பேசுறது வேற, அவங்க வந்து ரொம்ப கேவலமா தரைக்குறவா பேசுறதுன்றது வேற. பேசிக்கா நான் ஒரு மருத்துவர், ஒரு பிசியோதெரபி டாக்டர். இந்த வார்த்தை தாங்க எனக்கு எரிச்சலாகுது. அதாவது இதெல்லாம் வந்து எனக்கு கேட்கும் போது எரிச்சலா இருக்கு. எனக்கு இதுல வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ள போனேன், அவ்வளவு எரிச்சல் டென்ஷன் ஆகுது. எப்படி இந்த 247K ஃபாலோவர்ஸ் வந்து இதெல்லாம் இந்த ரெகுலரா பாக்குறாங்க சகிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஒருவேளை இந்த மாதிரிதான் இப்ப இருக்க மக்களுக்கு எல்லாம் பிடிக்குதா என்னன்னு வந்து தெரியல. இந்த விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இப்போ தலைவனோட கடைசியா ஒரு விஷயம் போட்டிருக்காரு அவர் இன்ஸ்டாகிராம். அது என்னன்னு கேளுங்க. உங்ககிட்ட படிப்பு இருந்தா எடுத்துக்குவாங்க, காசு இருந்தா புடுங்கிக்குவாங்க, உங்ககிட்ட இருக்கிற திறமையை என்னைக்கு எடுத்துக்க முடியாது திவாகரன்னா இது வந்து அவருக்கு அவரே போட்டுக்கிட்டதா தான் இருக்கும், வேற யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம மக்களுக்கும் கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்கு, அவங்க போட்டுக்க மாட்டாங்க, தலைவனுக்கு தலைவனே போட்டுக்குவேன். அந்த நவீன் ஆங்கர் எடுத்து இவர் ஒரு வீடியோ போடுறாரு இல்லீங்களா, அதுலயே கமெண்ட்ஸ்ல வி சப்போர்ட் நவீன், வி சப்போர்ட் ஆங்கர், வி சப்போர்ட் ஆங்கர்னு அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலட்டா சேனல் ரெஸ்பெக்ட் பட்டன், ஆங்கர் நவீன் ரெஸ்பெக்ட் பட்டன் போட்டீங்கன்னா அதுக்கே வந்து 9K 10Kன்னு சொல்லிட்டு லைக் போயிருக்கு. ஆனா அது தெரிஞ்சுமே அடுத்த வீடியோ அவர் போட்டிருக்காருங்க. இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் பக்கம் தான் தப்பு இருந்தாலும் தலைமை ஒரு சின்ன அட்டென்ஷனுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. எனக்கு வந்து ஒரு சில வரமுறைகள் இருக்கு, எனக்குன்னு ஒரு சில கோடுகள் இருக்கு, நான் அதை தாண்டி என்னைக்குமே யாரையுமே பேச மாட்டேன். எனக்கு வந்து இந்த வீடியோ முடிக்கிற வரைக்குமே எனக்கு ஒரு இது, டே என்னடா எனக்கு ஏதாவது பண்ணணும்டா, விருப்பா இருக்குடா இந்த மாதிரி பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வெறுப்பா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய வெறுப்புக்கு வந்து அப்படியே மருந்து போடுற மாதிரி நம்ம தலைவன் ஜிபி முத்து பேசியிருக்காப்ல, அதை மட்டும் பார்ப்போம். நம்ம எல்லாருமே பயங்கரமா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். சரி வாங்க தலைவன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்போம். செனப்பண்ணி, இந்த செனப்பண்ணியால நம்மளுக்குலாம் அசிங்கமா இருக்கு. என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், நம்ம பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அறக்க மயிர் அறக்கங்க. அட விளங்காத பயில, பண்ணி பயில. இதெல்லாம் வந்து அவருக்கு அவரே சூட்டிக்கிட்ட ஒரு பட்டம், வாட்டர்மெலன் ஸ்டார், நடிப்பு அரக்கன். இதெல்லாம் வந்து கேட்டு எங்களோட ஜிபி முத்தாண்ணன் வந்து வெகுண்டு எழுந்துட்டாரு. அவரை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னும் கேளுங்க அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. ஏற்கனவே வாய தேவலாம் பேசிருக்கா, அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல. பண்ணி பயில, பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீ டைரக்டரா பேசுறா, அதுக்கப்புறம் நம்ம சூரியன் என்ன பேசுறா, என்ன நடிக்கணும் பேசுறா, நடிப்பு அரக்க நடிக்கணும், நடிப்பு புடிங்கி நீ செத்த பயில பண்ணிக்கு பிறந்த நடிப்பு புடிங்கி நீ. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த கோருங்க, எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த கோர். வாயை சும்மா இருக்க முடியல. இல்ல ஒன்னால வந்து இன்ஸ்டாகிராம்ல இது சில ஆளுகளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல, கேவலமா இருக்குல்ல. பண்ணி பயில அண்ணன் வந்து அவரோட கம்யூனிட்டிக்காக பேசுறாரு. உன்ன மாதிரி பைத்தியக்காரனால என்னையும் சேர்த்துவீங்களா திட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்புல தலைவனை யாரும் சொல்லிட்டாங்க போல வெறியில வந்து அடிச்சு பொழந்துட்டு இருக்காப்ல. இந்த தற்குறிம்பாங்க, இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுறவங்க. அட விருதா பயில, நீலாம் நடிப்பு அரக்கணுச்சுன்னா அப்ப ஜிவாஜ் கணேசன் எங்கெல்லாம் போன வரலாம். அவர் கால் தூசிக்கு பெரியவா நீ. விளங்காத பயில, விளங்காத ரிப்போர்ட்டரை பேசுறா, மீடியாவை பேசுறா, அதை பேசுற மீடியாஸ் எல்லாம் வந்திருக்கோம் நம்ம. விளங்காத பயில, மீடியா இல்லாம நம்மளே கிடையாது தெரியுமா. விளங்காத பயில, மீடியாவில பேசுறதுக்கு தகுதி உனக்கெல்லாம் இருக்கு தகுதி. ஏன்னா இந்த மாதிரி மீடியாஸ் எல்லாம் உங்களை ட்ரோல் பண்ணி மீன் பண்ணனாலதான் வந்து தலைவன் எல்லாம் வளர்ந்து வந்தான். உண்மையிலே நான் ஆக்டிங்னாலே வளர்ந்த பைத்தியக்காரத்தனமா பண்றத போட்டு காமிச்சுதான் வந்து வளர்த்து விட்டாங்க. ஆனா வந்து ஜிபி முத்தரன் இந்த மாதிரி தான் பண்ணுவாப்ல, அப்படிதான் வந்து வளர்ந்துருக்காப்ல. அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கு, நம்மள வளர்த்து விட்டாங்களே வந்து இந்த சோசியல் மீடியாக்காரங்க தான் சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு மதிப்பு வச்சிருக்காரு. அதாவது இது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். தலைவன் வந்து அந்த விதத்துல பாராட்டலாம். அலுவலக தர்பூசணி, அருமை தர்பூசணி, வாட்டர் மிலான் காட் கிரஷ்டு. என்னைக்குமே கண்டென்ட் வந்து தானா பண்ணணும்ல, அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு பண்ணி பயில நீ அவங்களே பேசுறீங்க. ஏதாச்சும் ஒரு ஆக்டர் வந்து ஃபேமஸா ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த வந்து ஃபேமஸான சீனா இருக்கும், அதை கேவலப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணிட்டு நமக்கு திரும்பி போய் அந்த சீனை பார்த்தாலே இவனோட ஞாபகம் வர்ற மாதிரி வந்து அதை மாத்தி விட்டுருவான். அந்த மாதிரி கேவலமான ஒரு வேலை பார்த்துட்டு ஆக்டரும் அந்த ஆக்டரோட நான் பெரிய ஆளு அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாப்ல. நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல, இதை விசாரிக்கணும் முதல்ல. இவர் வந்து தன்னை டாக்டர்னு சொல்லும் போது மட்டும்தான் இவர் நமக்கு டாக்டர்னே நமக்கு வந்து ஞாபகம் வருது. மித்தபடி நார்மலா பாக்குறவங்க ஏதோ பைத்தியக்காரங்க தள்ளி விட்டு போவாங்க. நான் இப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரையோ ஃபாலோ பண்றதுக்கு எங்க ஜிபி முத்தான ஃபாலோ பண்ணிட்டு போறேன்டா, போங்கடா, ஒரு மன நிம்மதியாவது இருக்கும்.
என் மனசுல என்னதான் நான் சொல்லணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டு போயிட்டாப்ல. என்ன கொஞ்சம் வந்து ஓவரா போயிட்டு இந்த பாடி ஷேமிங் மட்டும் பண்ணாப்ல, அது மட்டும் தான் தப்பா பட்டுச்சு. அது யாரையுமே வந்து பாடி ஷேமிங் மட்டும் பண்ணக்கூடாது. அவங்க பண்ற தவறு நம்ம எடுத்து சொல்லலாம், பட் பாடி ஷேமிங் வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதை மட்டும் அண்ணன் ஜிபி அண்ணன் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. மித்தபடி உங்க பாயிண்ட் கரெக்டா பேசுறீங்க, அதை தெளிவா கெட்ட வார்த்தைகள் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அப்படியே அடிச்சு பேசுனீங்கன்னா நீங்கெல்லாம் வேற லெவல்னா வேற லெவல். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். இது மாதிரி வந்து யாரையும் தயவு செஞ்சு வளர்த்து விடாதீங்க. ஒருத்தன் வந்து கோமாளித்தனம் பண்றானா அவனை கோமாளித்தனம் பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா இப்ப வந்து எப்படி ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா ஒருத்தன் கோமாளித்தனம் பண்ணாதான் அவனை பெரிய ஆளாக்குறாங்க. ப்ரொஃபஷனலா நடிச்சு நிறைய பேர் வந்து இந்த ஆக்டிங் கிளாஸ் கூத்துப்பட்டற எல்லாம் போய் படிச்சுட்டு வந்து அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள மாதிரி ஆளுகளை கொஞ்சமாவது என்கரேஜ் பண்ணி வளர்த்து விடுங்க. இந்த மாதிரி கோமாளிகளை வளர்த்து விட்டு நமக்கு இந்த மாதிரி இரிட்டேஷன் தான் மிஞ்சும். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்றதான் இந்த வீடியோல நான் சொல்ல வர தாழ்மையான கருத்து. ஓகே, டாடா பை பாய். நான் உங்க அசோக் அண்ட் இது உங்க செந்தாலினி vlogs.